பேசக்கூடாது, இதெல்லாம் கேட்கக்கூடாது, இதெல்லாம் கேட்டா ஊடக தர்மமா, இதெல்லாம் பேசுறது வந்து தகுமான்னு பேசுறான். நீ காலம் முழுக்க தத்தி சின்ன தத்தின்ன இந்தா கிளம்பி வந்துட்டாங்க 2 பேரும். 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு இந்தா கிளம்பி வந்துட்டாரு. 8:30க்கு சம்பவம்னு சொல்றாங்க. 8:40க்கு எங்க இருந்தாருன்னு தெரியல. கிளம்பி அந்த ஜிஹெச் வாசல்ல அந்த அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டு, அந்த தம்பியோட கையை பிடிச்சுக்கிட்டு, அந்த பாப்பாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கிளம்பி வந்து நின்னாரு. அதே நேரம் தானே உனக்கும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நீ பிளைட் ஏறல. பகுமானமா திருச்சிக்கு கிளம்பி வந்த, திருச்சி விமான நிலையத்துல இருந்து கிளம்பி போன. குறைஞ்சபட்சம் அந்த பிரஸ்ல நிப்பாட்டி எனக்கு நடந்தது தப்புங்க, எப்படி நடந்தது புரியல, நான் உள்ளபடியே ரொம்ப பெரிய வருத்தத்தை பதிவு செய்யறேன், நான் அவரோட துணிக்க விரும்பேன், இது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கா போயிடுச்சு, நான் முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்றேன். பேசியிருக்கணுமா இல்லையா? இவனுங்க நினைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? சிவானந்தா சாலையில பேரிகார்டை உடைச்சோமா, அடுத்த நாள் காலையில அறிக்கை, நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம். கோவில் காம்பவுண்ட் சுவரை உடைச்சோமா, அடுத்த நாள் காலையில அறிக்கை, நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம், அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஏர்போர்ட்டை உடைச்சு இல்ல மில்டன் ப்ரோ, ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ரெக்கார்டட் வீடியோ வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு பாதுகாப்புன்னு ஒரு வீடியோ போட்டானே அப்படி போடுவான், இல்ல ஒரு அறிக்கை வந்து ட்விட்டர்ல போடுவான். இந்த பொறுக்கி நேருக்கு நேரா உட்காந்து அந்த பிரஸ் மீட்லயோ இல்ல மக்கள் முன்னாடியோ இது ஒரு தவறு தான், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டான். ஒரு பாசிஸ்ட் நார்சிஸ்ட் மென்டாலிட்டி உள்ளவன். ஆமா, ஜெயலலிதாவோட 1000 மடங்கு மோசமானவன். இல்லங்க, இப்ப இவ்வளவு கொடுத்தான்ல, இப்ப ஒன்னொன்னு டேமேஜுக்கும் இப்ப நான் இழப்பீடு எடுத்துக்கிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கவர்மெண்ட்டையும் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டையும் அறிக்கை கொடுத்தான்ல. நாயே இப்ப சொல்லு, யாராவது ஒருத்தன், நான் அவர் தலைவர்னு சொல்லல, அவங்க தலைவர்னு சொல்லல, அந்த குரூப்ல இருக்கிற நாய் ஏதாவது ஒரு நாய் சொல்லட்டும், நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு. இத்தனை உயிர் போயிருக்கு, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். என்ன செய்ய போற நீ? எல்லாம் அவனுக்கு ஓட்டு போட்டு நீ வந்து இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுவேன்னு திமுக நம்பல. ஆனா இந்த திமுக நீ சொன்ன அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்ன அந்த அமைச்சரு அவர்களுடைய எல்லா மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும்னு அறிவிப்பு கொடுத்திருக்கிறாரு. வாய்ச்சவடால் பேசிட்டு பாட்டு பாடிட்டு போன தற்குறி எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப யாரு மக்களுக்கு வேலை பாக்குறா? அரசியல் கடத்தப்படாத கூட்டம் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் நீங்க புரியவே மாட்டேங்குது? இப்ப உட்கார்ந்து இவனுங்களோட வார் ரூம் டீம் என்ன பண்றானுங்கன்னு சொல்லவா? போலீஸ் எங்களுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணல, போலீஸ் தரப்புல இருந்து எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை, இந்த லைனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க உட்கார்ந்து இவனுங்க வார் ரூம் குரூப். அப்படி பண்றதுக்கு கூசின பசங்க 2 பேருக்கு உள்ள இருந்து தகவல் அனுப்புறான். பச்சை அயோக்கியத்தனம் பண்றானுங்கண்ணே. இவனுங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டது எந்த வீடியோன்னு தெரியுமா? ரஞ்சித் உனக்கு அனுப்பவா? நானு நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய வாட்ஸ்அப்ல ஒரே நிமிஷம் பரணி ப்ரோ, ஒரே நிமிஷம் அந்த வீடியோ அனுப்பி விடுங்க, நான் இது பண்றேன். என்னப்பா அவர் ஏரியாவுக்கு வண்டியை விடுவோமா அப்படின்னு அந்த பிகில் படத்தோட டயலாக வச்சு டேட்டை போட்டு அந்த கோட்டைக்கே வர்றேன்னு பேசி வீடியோவை ரிலீஸ் பண்ணி அத வந்து கரூர் நாமக்கல்ல இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களுடைய குரூப் பூராத்திலையும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மாப பூராத்தையும் கிரியேட் பண்ணி அங்க வர வைக்கிறதுக்கு பெரும் வேலை பார்த்தானுங்க. டீமா வேலை பார்த்தானுங்க. ரஞ்சித் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். இப்போ ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, ஆக்சுவலா வந்து ஏலியன் போட்டிருக்காரு. அதாவது அவர் நடத்துறாருல அந்த ரூட் நிறுவனம், அந்த பிஆர் நிறுவனத்துல இருந்து எல்லா நடிகைகளுக்கும் நடிகர்களுக்கும் வந்து இந்த மாதிரி மெசேஜ் போட சொல்லி தகவல் பறந்துருக்காம, வேற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறதுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. தாவேக்காவோட வார் ரூம் போட்டிருக்காங்க. இல்ல இப்ப மில்டன் சொன்ன மாதிரிதான் இப்பயே நிறைய வாட்ஸ்அப்ல அவங்க வந்து நிறைய பொய், அதாவது இந்த அவர் சொன்ன மாதிரி மில்டன் சொன்ன மாதிரியே நிறைய இது காரணம் வந்து காவல்துறையும் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ், தினமலர் ஏற்கனவே ஒரு போட்ட ஒரு பெட்டி செய்தி, இது எல்லாத்தையும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு வேலையா உட்காந்து இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஒரு எப்படின்னா தன்னுடைய கூட்டத்துலதான் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லாத, அதை எப்படி மடைமாற்றம் செய்யணுங்கிற ஒரு கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சி இல்லாத அளவுக்கு இவ்வளவு கேவலமான ஒரு இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தாவேக்கா வந்து பத்திரிகையாளருங்க
ஒரு பீத்த பத்திரிகையாளர் ஒரு வீடியோ போடுறாங்க, குறி வைக்கப்படுகிறாரா விஜய்னு? ஓகே, அடுத்து புது ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பேசுங்க. திராவிட வெறியை நீங்க பேசுங்க. இந்த ஒரே நிமிஷம் இருங்க. அது புது ஸ்பீக்கர்ஸ் பேசி அப்படியே ஆடுறாங்க. கேட்கல இல்லங்க, வாய்ஸ் சரியா இல்ல. ஒரு கீழே போயிட்டு வாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் பேசுங்க. திராவிட இல்ல திராவிட வெறியன், உங்க மைக் சரியா இல்ல. நீங்க கீழே போயிட்டு வாங்க ஒரு நிமிஷம். மைக் செக் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பிரேக் ஆகுது, பேசுறது கேட்க மாட்டேன். அடுத்து ஸ்போர்ட்ஸ் சைன் பேசுங்க. ஸ்போர்ட்ஸ் சைன் இருக்கீங்களா? சமூக ஆர்வலர் இருக்கீங்களா? மங்கை சொல்லுங்க சார். நீங்க பேசுங்க சார், நான் கேட்டுக்கிறேன் சார். சரி, ஓகே, பேசுங்க பிரபுபாலா. குழந்தைங்க இறங்குறீங்க, நீங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிக்கலாம். குழந்தைங்க வந்து இத்தனை குழந்தைங்க இறந்துருக்கு, அதுக்கு வந்து எனக்கு என்ன எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த குழந்தைங்க இறந்ததெல்லாம் நம்ம பொறுத்து நம்ம வந்து இது வந்து 0 டாலரன்ஸ் தான். இது ரொம்ப வருத்தமா இருக்கு. குழந்தைங்க எதுக்கும் குழந்தைங்க இறக்கணும், அதுக்கான பதில வந்து சொல்லியே ஆகணும். எனக்கு ரொம்ப இதா இருக்கு. எனக்கு இத்தனை கூட்டத்தை நீ குழந்தைய கூட்டு வரக்கூடாதுன்னு இத்தனை அரசாங்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியும் நீ குழந்தைய எதுக்கு கூட்டிட்டு வர? நீ குழந்தைய கூட்டிட்டு வராங்க, அதை அனுமதிக்கிறாங்க. அந்த தாவேக்காவோட அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, அரசாங்கம் வந்து சொல்லதான் முடியும். நீ ஆர்கனைஸ் பண்ணும்ல, தாவேக்கா எவனையுமே இல்லையா ஆர்கனைஸ் பண்றதுக்கு? அந்த கூட்டத்தை ஒருத்தம் கூட இல்லையா? இந்த மாவட்ட செயலாளர் யாரு? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அந்த பகுதி செயலாளர் யாரு? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த குழந்தைய கூட்டிட்டு வராங்க, அப்படின்னா அந்த குழந்தைக்கு உரியான பாதுகாப்பு நீங்க கொடுக்குறீங்களா? எனக்கு அதான் புரியவே இல்லை. ரொம்ப வருத்தமா இருக்கு. இத்தனை குழந்தைங்க வந்து ஐசியூல இருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப இதா இருக்கு. ஓகே, அது என்ன பண்றது, கஷ்டமா தான் இருக்கு ப்ரோ. இது நம்ம இன்னொரு நம்ம துணை முதல்வர் வந்து துபாய் போற பயணத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரே நிமிஷம், ராக்கெட் முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு, மாலா ஷேர் பண்றேன். ஓகே. நம்ம துணை முதலமைச்சரும் துபாய் பயணத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஆனா எனக்கு என்னன்னா, தான் தொண்டர்கள் வந்து ஒரு கூட்ட நெரிசல்ல தக்கி இறந்துருக்காங்க. வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அங்க இருக்கணும், அவங்கள போய் பார்க்கணும். இல்லை அந்த அவங்க அவன் போற ரோட்ல 20-40 பேர் செத்து கிடக்காங்க. அதெல்லாம் கண் கூட பார்த்துக்கிட்டு அவனால எப்படி திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து பிரைவேட் ஜெட் பிடிச்சி சென்னை வந்து அவனால எப்படி நிம்மதியா அவன் ரூம்ல வந்து தூங்க முடியும்னு எனக்கு தெரியல. இவனை நம்பியும் போயிட்டு நம்ம மக்கள் உண்மையிலேங்க இது வடக்க தாங்க இது போல சம்பவம்லாம் நடக்கும். நம்ம ஊர்ல நடக்கிறது பெரிய எனக்கு இது அசிங்கமா தான் இருக்கு. டிஎம்கே அப்டேட் இருங்க பிரபுபாலா, நீங்க பேசுற வயலின் வாசிக்குது. ஒரு நிமிஷம் பிரபுபாலா, வாய்ஸ் சரியா கேட்கல. டிஎம்கே அப்டேட் ப்ரோ இருக்கீங்களா? நான் இருக்கேண்ணே. ஜஸ்ட் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இவனுங்க பண்ண இந்த விஷயத்தினால இப்போ சென்ட்ரல்ல வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மோடி, அப்புறம் வந்து பிரசிடென்ட் எல்லாருமே வந்து இது பண்ணிட்டானுங்க. இவங்க பண்ண ஒரே விஷயத்துல அந்த நார்த்ல வந்து எவ்வளவோ ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. இன்னைக்கு இது நடந்ததுனால நாம அவனுங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணவே முடியாது. அந்த ஒரு விஷயத்த சுக்கா நுரைச்சிட்டானுங்க. புரியுதுங்களா? சிம்பிளாவே வந்து என் ஃப்ரெண்டு கூட சொல்றான், என்னதான் நீங்க வியாக்கியானம் பேசினாலும் கடைசியில நடிகன் வந்தா நடிகனுக்கு ஓட்டு போடுற குரூப் தான்டா அப்படின்னு சிம்பிளா. ஆமா, அதான் என்ன திருப்பி பதில் சொல்லவே முடியல, அவ்வளவுதான். அதான் கொலைவளை அடிச்சு சோத்தை போட்டு கூட்டு வந்ததுக்கு இவனுங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி வந்து நேஷனல் லெவல்ல வேர்ல்ட் லெவல்ல நம்மள நாசனம் பண்ணி விட்டானுங்க தமிழ்நாட்டை.
நாம தான் வந்து என்ன சொல்றது, நாம தான் கொஞ்சம் அறிவார்ந்த மாநிலம், இப்படிலாம் நாம வந்து பண்ணிட்டு இருக்கோம், இப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம், இப்படிலாம் நம்ம வந்து மாடல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பெருமையா பேசியிருக்கோம். அந்த பெருமையை இப்படி சின்னதா வந்து உடைச்சு விட்டு போயிட்டானுங்க. இது வந்து ரொம்ப 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 கஷ்டமா. அதே மாதிரி அவனுங்களும் வந்து என்ன சொல்றானுங்கன்னா, இந்த மாதிரி மரத்துல ஏறாதீங்க, இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க அப்படின்னு வந்து அறிக்கை விடுறானுங்க. ஆனா நம்ம மக்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதை மதிக்காம கொண்டு போயிடுறாங்க. பசங்க, குழந்தைங்கள, சின்ன சின்ன வயசு பெண்களை இப்படியெல்லாம் கொண்டு கொண்டு போயிடுறாங்க ஆர்வத்துல. அவனுங்க வந்து சரியான திட்டமிடாதனால தான் வந்து இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா நடந்திருக்கு. இதை நம்ம வந்து பக்காவா ப்ரொஜெக்ட் பண்ணணும். எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம சைடுல என்ன நடக்குதுன்னு தெரியல. Correct தான். இல்ல பிரதர், இப்ப ஆனா வந்து உண்மையா சொல்றேனே, இது வந்து மக்களா சேர்ந்த கூட்டம் கிடையாது. இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் தான் கூட்டுறானுங்க. இல்ல இவனுங்க தான் அதை கூட்டிட்டு வரானுங்க. இங்க கிடையாது. மரத்துல ஏற வைக்கிறதாகட்டும், விஜய் வந்து அறிக்கை விடுறது, மரத்துல ஏறாதீங்கன்னு சொல்றதெல்லாம் ஒரு மெப்புக்கு தான், ஒரு பேருக்கு தான். ஆனா அந்த பொறுக்கியே என்ன பண்றானா, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த ரசிகர்கள்ட்ட இருக்கிற அந்த முட்டாள் மூடத்தனத்தை இவன் அதை பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு நார்சி பொறுக்கி, ஒரு பாசிஸ்ட் பொறுக்கி. இல்ல ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்து அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்ப பாத்தியா, நான் வந்து போறேன், என்ன நடக்கும் பாக்குறியா அப்படின்னு மாதிரி அப்படி பேச வச்சு ரசிச்சவர் தான் அவரு. ஸோ அவர் இப்பவும் அதை தான் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த மட்டும்தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்கிட்டையும். அதாவது அந்த கூட்டம் வந்து சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த கூட்டத்துக்கு நடுவில் பேசி அதை அதாவது அந்த தள்ளுமுள்ளியும் ரசிச்சு பார்க்குறவர் தான் ஒரு விஜய். இது வந்து அரசியல்வாதி விஜயா இல்ல, நடிகன் விஜயா இருக்கும் போதே அவர் இதை தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இல்ல இப்பயும் அவன் நடிகன் விஜய் தான். இப்பயும் வந்து அந்த நடிகர் மனப்பான்மையில தான் இருக்கான். உண்மையாலுமே வந்து அரசுக்கு, அதாவது ஒரு கொள்கையை பேசணும் அப்படின்னா அதை ப்ராப்பரா வந்து நான் என்னோட ரசிகர்கள் நான் தொண்டர்களா மாத்தணும், கொள்கையை பேசணும் அப்படின்னா அதுக்கான வழிமுறைலாம் வேற. தனித்தனியா பயிற்சி பெற்றவர்கள் கொடுத்து, இல்ல வந்து ஒரு தனி கட்சி கூட்டங்கள்ல பேசி. இவன் தான் இவன் பொதுக்குழு கட்டுறான், அதுக்கே அவன் வரமாட்டானே. இல்ல கார்த்திக் தோழர், இப்ப கூட இந்த எல்லாருமே வந்து இதுக்கு வந்து இது இரங்கல் தெரிவிக்கிறாங்க. இரங்கல் தெரிவிக்கிறப்ப கூட இவனுங்க அங்க போய் திட்டுறானுங்க, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு நீ பண்ணியா, இப்ப மட்டும் ஏன் பண்ற. இவனுங்க எவ்வளோ ஒரு மழுக்க வடிக்கப்பட்டிருக்கானுங்கன்றது இப்போதான் இது ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. இவனுங்க அவன் கூட போனதால செத்தாண்டி, உன் கூட போனதால செத்தான், உன் தொண்டன் தானே செத்தான், உன் ரசிகன் தானே செத்தான். அது கூட அந்த அறிவு இல்லைன்னா இவங்களுக்கு என்னத்த வந்து. பாப்லோ நீங்க பேசுறீங்க. பாப்லோ அதுக்கு அடுத்து இந்த ஈரோடு ஜீவன் இந்த ஒரே நிமிஷம் பாருங்க. இல்ல, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுது. இது வந்து திட்டமிட்ட படுகொலை எப்படின்னா, இன்னைக்கு காலையில ஒரே ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டேன். ஏன்னா நேற்று நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த கூட்டத்தை எப்படி வர வச்சிருக்காங்க அப்படின்னா, கோயம்புத்தூரோட நிர்வாகி அந்த ஆள் ஏதோ செயலாளரோ ஏதோ இதா இருக்கானமா, அந்த ஆளு கரூர்ல போய் உட்கார்ந்துட்டு மைக் வச்சுட்டு ஒவ்வொரு இதா போய் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறேன். எனக்கு தெரியல, ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு போறப்போ நம்மளும் இத்தனை வருஷம் இவ்வளவு தேர்தலை பாக்குறோம். வேற மாவட்டத்துல இருந்து வேற மாவட்ட நிர்வாகி வந்து எந்த மாவட்டத்துக்குள்ள போய் மைக் செட் வச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அந்தந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க ஒரு துண்டு நோட்டீஸோ இல்ல போஸ்டோ இல்ல இது மட்டும் தான் கட்டுவாங்க. ஆனா இங்க ஈவன் அந்த ஈசிஆர் சரவணன் ஒருத்தர், அவனோட இது பார்த்தா ஒண்ணுமே வேண்டாம். இந்த நிர்வாகின்னு சொல்ற நாய்களோட ஒவ்வொரு இன்ஸ்டா பேஜ்ல போய் பார்த்தா 2 நாளா 3 நாளா ஒவ்வொருத்தரும் போய் வீதி வீதியா பூந்து வாங்க 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 வாங்கன்னு கூட்டத்தை வர வச்சிருக்காங்க. இது மாநாடும் கிடையாது, பொதுக்கூட்டமும் கிடையாது. அப்படியே ஒரு இவரு சொல்லிட்டு இருந்தார், ஒரு பத்திரிகையில இருந்த நியூஸ் 18 அதுல லைவ்ல வந்து அவர் பேரு மறந்துட்டேன். அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க, அவர் வந்து களத்துல இருக்காரு, கேட்கறாங்க காலையில 8:45 மணிக்கு விஜய் வந்து இந்த ஊருக்கு வந்துருவாருன்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. 8:45 வந்துருவாரு. ஆனா அவர் கிளம்புனது, சென்னையில இருந்து கிளம்புனது 8:45. இது அயோக்கியத்தனம் தானே. 8:45 ஊருக்குள்ள வந்துடும், 12 மணிக்கு அங்க வந்துட்டு 2 மணி 3 மணிக்குள்ள பேசிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு நீ வந்து 6 மணிக்கு பேசியிருக்க அப்படின்னா எவ்வளவு ஒரு தெல்லவாரித்தனம் இருக்கணும். எனக்கு ரொம்ப அப்படியே பச்சை பச்சையா வருது. இவங்க இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்களே ஒழிய இதை வந்து அப்படியே குற்றது. இன்னொன்னு இந்த தற்கொலை நாய்களாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அரசு திட்டமிட்டு பண்ணிருச்சு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னா, இந்த தெல்லவாரிகளுக்கு புரிதல் இந்த 10,000 பேருக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 10,000 பேருக்கு பாதுகாப்போ இல்ல 15,000 பேருக்கு 20,000 பேருக்கு ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும். அதையும் தாண்டி நீ 12 மணிக்கு வரணும், 12 மணிக்கு உனக்கு அங்க பேசுற டைம் கொடுத்துருக்காங்கன்னா 12 மணில இருந்து இந்த நாய் 7 மணி வர வரைக்கும் இங்க போலீஸ் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இல்ல மாவட்ட நிர்வாகம் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வேற வேலையே இல்லையாங்கிறது இந்த தற்கொலை
இவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. நீங்க கொடுக்கல அப்படின்னா இவன் 8:45 ஊருக்குள்ள வந்துரும்னு கன்ஃபர்மேஷன் கொடுத்தவன் 8:45 சென்னையில இருந்து கிளம்பிருக்கு. இது ஒரு பத்திரிகையாளர் கன்ஃபார்ம் பண்றாரு. அவரோட இதுதான் அசால்ட் தான் வந்து இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம். அங்கிருந்து கிளம்புறேன்னு சொன்னா அந்த டைம் நீங்க ஊருக்குள்ள வந்துருக்கு. நம்ம கட்சி தலைவர்கள் இல்ல வேற எந்த கட்சியாவும் சரி. அன்னைக்கு இங்க நான் கோத்தகிரிக்கு போயிருக்கிறப்ப பார்த்து எடப்பாடியோட சுற்றுப்பயணம் உண்மையாலுமே லிமிடெட் கூட்டம் கரெக்டா அந்த டைமுக்கு வராங்க பேசினா. அவர் எதிர்கட்சி தலைவர் தான், அவர் மேல அவ்வளோ விமர்சனம் வைக்கிறோம், நம்மளே வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கட்சி நடத்துறதுக்கு அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு ஜீவன் உண்மையாலுமே மனசை கேட்கல. இவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு திரும்ப இந்த சில கல்லுப்பு வாயன்களும் வந்து இங்க உட்காந்து எப்படி இதை பேசிட்டு இருக்கானுன்னு எனக்கு தெரியல. இது அரசு சரியா பண்ணல, இது பண்ணல. நிச்சயமா அவனை வந்து அந்த ஆனந்தமே சரி நேத்துல இருந்து வந்து என்ன புடிங்கிட்டு இருந்தான். இவனுக்கு வேலையே வந்து என்னன்னா இங்க வந்து கூட்டத்தை சேர்க்கணும். அதே மாதிரி இவன் ஒவ்வொரு மாவட்டமும், இது 3வது மீட்டிங் நினைக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்துல போய் என்ன சொல்லிட்டு இருக்கிறான், டாக்டர்கள் மருத்துவர்கள் இல்ல, ஆஸ்பத்திரிகள் சரியில்லை. ஆனா மொன்ன நாயே ஆஸ்பத்திரிகளும் மருத்துவர்களும் கரெக்டா இருக்கிறாங்க அப்படின்னா அங்க விஷயம் நடந்து 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எல்லா ஆஸ்பத்திரியில எல்லா டாக்டரையும் வர வச்சு உயிர் பலி கம்மி பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த நாய்க்கு புரிதல இதெல்லாம் பேசாம யாரோ ஒரு பத்திரிகையாளர் சொன்ன மென்டல் தான், சுத்தமான மென்டல். மேல அவனால மென்டலா இருந்தா அவனுக்கு சொல்லு. நம்ம இவ்வளவு நாள் தப்பா சொல்லிட்டு இவன் தான் மென்டல், ஒரு பாசிஸ்ட் சைக்கோ நாய். அவ்வளவு ஆத்திரமா வருது. இது திட்டமிட்ட படுகொலை, படுகொலை ஆளை வச்சு வர வச்சு. இல்ல பாப்லோ, நீங்க சொன்ன போலதான் இப்ப வந்து நம்ம முப்பெரும் விழாவா இருந்தாலும் சரி, இப்ப மதுரையில நடந்த அந்த விளையாட்டு நம்ம துணை முதல்வர் வந்து மதுரைக்கு வந்து சில விளையாட்டு துறை சார்பா சில திட்டங்கள், அப்போ வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்களும் அந்தந்த மாவட்ட நிர்வாகிகளும் அந்தந்த மாவட்ட தொண்டர்களும் தான் வந்து அவங்கள வரவேற்பாங்க, அவங்கள இது பண்ணுவாங்க. இவங்க போயிட்டு மதுரையில இருந்து ஒவ்வொரு மைக்கை கட்டிட்டு பக்கத்துல இருக்கிற எல்லா தேனி எல்லாத்தையும் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் யாரும் போய் கூட்டு வர மாட்டாங்க. இவங்க நீங்க சொல்ற போலதான் இப்ப நடந்திருக்குன்னா, இது இப்ப நாமக்கல்ல நடக்குதுன்னா அதை சுத்தி இருக்கிற 10 டிஸ்ட்ரிக்டும் வர வைக்கிறாங்க. திருச்சியில நடக்குதுன்னா அதுல சுத்தி இருக்கிற மொத்த தமிழ்நாட்டையும் அந்த இவன் பேர் சொல்ற சம்பத்குமார், அதை நான் பார்த்த காலையில் நான் கூட சிரிச்சுட்டு அப்படியே அந்த ஸ்க்ரால் பண்ணிட்டேன். அதுல வந்து பெருமையா போட்டிருக்காங்க, நம்ம கோவை மாவட்ட பொறுப்பாளர் போய் மைக்கு கட்டி கடின உழைப்பு மயிராண்டி உனக்கு அங்க என்ன வேலை. இவன் போய் மைக்கு கட்டி நேற்று சாயந்தரமா 7 மணிக்கு என்னமோ ஒரு மாருதி வந்து ஏதோ ஒரு வேன்ல உட்காந்துட்டு மைக்கு கட்டி நாளைக்கு இவர் இங்க வந்து பேசுறாரு 6 இடம் சொல்லி இதுல இங்க வந்து பேசுறாரு வாங்க வாங்க வாங்கன்னு பேசி உனக்கு என்ன வேலை. ஈசிஆர் சரவணனுக்கு இங்க என்ன வேலை. அவன் எதுக்கு அங்க போய் உட்கார்ந்து வேலை பண்ணிட்டு எல்லாருமே அன்னைக்கு முன்னேறி இடத்துலயும் பார்த்தோம். தேனியில அந்த ஒருத்த கட்டக்குரல பேசானு அவனுக்கு திருச்சியில என்ன வேலை. லெப்ட் பாயிண்ட் அவனுக்கு திருச்சியில என்ன வேலை. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கட்சியில இப்ப நான் தான் சொல்றேன்ல, நம்ம கட்சியும் விட்டுருவோமே, மத்த கட்சியில எடுத்துட்டாலும் அந்த கட்சியில அந்த தொகுதி என்ன சொல்றது அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் தான் கூட நிப்பாங்க. பக்கத்துல நிக்கிறதான்னு பார்த்தா அந்த தொகுதி ஆளுதான் நிப்பாங்க. இங்க எவனாவது நிக்கிறானா, இவன் தனியா நின்று ஆட்டிட்டு போவான். கீழே இருக்கவங்க இவனை பார்க்க வரேன் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்த நாய். சத்தியமா சொல்ற அந்த சம்பத்குமார் அவன் பேச சிரிப்பா இருந்துச்சு. முறையா நம்ம இதுக்கு வர்றாரு, கரூருக்கு வர்றாரு, அவரோட பேச கேளுங்க. இவன் பெரிய புடுங்கி இவரு பேச கேட்கறதுக்கு வரல குழந்தைய கடினு 8 மணி நேரம் நிக்க வச்சிருக்கான். 12 மணிக்கு வரணும்னா எதுக்கு மணி வாங்குறானு. இதுல நீங்க சொன்னதுல ஒரே நிமிஷம் இது ஏலியன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஏலியன் போட்ட ட்வீட்ல வந்து ரூட்ல இருக்க ஆக்ட்ரஸ்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவா பதவி போட சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டான். செருப்படி கனிமொழி தோழர் நீங்க பேசுங்க. கனிமொழி தோழர் நீங்க பேசுங்க. தோழர் இப்ப வந்து என்னன்னா இந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன பாக்குறோம்னா, அதாவது பொது சேவை செய்யற மனநிலையே இல்லாத ஒரு நிலைப்பாடுலதான் இந்த விஜய் வந்து வெற்றி விளம்பரத்துக்காக பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா இந்த செய்தியாளர்கள் வந்து கேக்குறாங்க 30 பேர் இறந்துட்டாங்களே இதுக்கு என்ன சாருன்னா, கொஞ்சம் கூட அந்த முகத்துல கூட அந்த எந்த மாதிரி ஒரு சோகமும் வெளிப்படவே இல்லை தோழர். அது வந்து ரொம்ப வெறுப்பா இருக்குது தோழர். நம்ம முதல்வர் அவர்கள் வந்து நம்ம பொதுமக்கள் சார்பில் வந்து கண்டிப்பா இது என்னன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணி அவரை கைது பண்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுத்தாதான் நம்ம இப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம செய்யற ஒரு இதா இருக்கும் தோழர். ரொம்ப வேதனையா இருக்குது. ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்க கனிமொழி தோழர். சிஎம் வந்து விசாரணை கமிஷன் போட்டாங்க அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில. கண்டிப்பா வந்து நைட்டு சிஎம்
ஸ்ரீராம் வந்து கரூர் இருங்க, நைட்டே இப்ப போறாரு. இத்தனை பேர் இறந்திருக்காங்கல்ல, அவன் எதுக்காக இப்ப போகணும்? இப்ப இருக்க வேண்டியதுதானே? இப்ப இங்க இருந்து திருச்சியிலயோ ஏதோ ஒரு பக்கம் இருந்து இந்தாங்க இந்த இவ்வளவு சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? அந்த குடும்பத்துக்கு ஒரு அனுதாபம் கூட சொல்ல முடியலன்னா நீ எந்த ஒரு குறிக்கோள்ல நீ இந்த அரசியலுக்கு வந்த? அது தெரிஞ்சாகணும் தோழர். இது யார் இந்த பின்னணியில் இருக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது, என்ன ஒரு இந்த இந்த இத திசை திருப்பறதுக்கு, தமிழக மக்களை திசை திருப்பறதுக்காக இது ஏவப்பட்டதாங்கிறதுல விசாரிக்க வேண்டும். ஹலோ. கேக்குது பேசுங்க. கேக்குது தோழா. நிச்சயமா இதுக்கு ஒரு நம்ம முதல்வர் அவர் வந்து இவ்வளவு தூரத்துல வந்து இப்ப 1 மணிக்கு பிளைட்ட புடிச்சு அங்க நேரடியா போறாரு. ஏன்னா அவர் ஒரு மக்களுக்கான ஒரு முதல்வரா இருந்ததுனாலதான் அவர் இதனால தாங்கிக் கொள்ள முடியாம உடனடியா அந்த செய்தி தெரிஞ்ச உடனே தலைமை செயலகம் போறாரு. தலைமை செயலகம் நடந்து போகும்போது கூட இந்த குறுஞ்செய்திகளை படிச்ச மாதிரிதான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்ம துணை முதல்வர் அவரும் வந்து இன்னைக்குதான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் குடும்பத்தோட இன்னைக்கு மத்தியானம் தான் வந்து போனாரு. எங்க துபாய்க்கு போனாரு. இப்ப அவரும் ட்விட்டர் போட்டு அவசரமா கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு. இவன் எந்த ஒரு அனுதாபம் கூட இப்ப இவன் நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டாலும் இறந்தவங்களை எல்லாம் வேணா பனையூர் கொண்டு வாங்க, நான் வேணா மாலை போடுறேன்னு ஒரு அறிக்கை விட்டாலும் விடுவார். அப்படிப்பட்ட ஒரு இழிவான கேரக்டர் தான் இந்த விஜய். ஹலோ. கேக்குது தோழர். நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதுதான் தோழர். இப்ப எங்க போனாரு அந்த புஷி, எங்க போனாரு இந்த ஆதவ அர்ஜுனா, எங்க போனாரு தோழர்? இப்ப களத்துல வந்து நம்ம அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் அவர் இருக்கிறாரு. நம்மளோட மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி 10 நிமிஷத்துல அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. இத கூட இந்த மாதிரி ஒரு இத கொண்டு வராங்க பாத்தீங்களா? நீங்க கூட சொன்னீங்களா அந்த வார் ரூம்ல வந்து இது வந்து எவ்வளவு இழிவான செயல், இரக்கமற்ற செயல்னு சொல்லணும். இழிவான செயல்ங்கிறத காட்டிலும் இதெல்லாம் வந்து ஒரு இரக்கமற்ற செயல். எவ்வளவு தூரம் நம்ம முதல்வர், நான் இந்த நேரத்துல நான் பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக நான் முதல்வர் சொல்லல. முதல்வர் அவர்கள் உண்மையிலே வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆள்றாரு. பல்வேறு திட்டங்கள் மூலியமா அத்தனை குடும்பங்களையும் ஆழ்ந்துட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும் நிச்சயமா. ஏன்னா இப்ப வந்து அவரால் தூங்க முடியல, ஒண்ணும் முடியலன்னா இரவோடு இரவா வந்து அவர் போறாரு. நம்ம முதல்வர் அவர்கள் கட்சி கூட்டங்களுக்கு போறதுக்கு எதுக்குமே வந்து தனி விமானம் பயன்படுத்தினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து அவர் தனி விமானம் எடுத்துட்டு இப்ப போறாரு. இப்படிப்பட்ட ஒரு முதல்வரை வந்து குறை சொல்றதுக்கு அந்த வார் ரூம்ல யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி தூண்டுதலோட இந்த மாதிரி காவல்துறையின் மீதோ அவங்க மேல வந்து தவறுகளை எல்லாம் வச்சுட்டு இந்த கழக அரசின் மீதோ வந்து இந்த மாதிரி சமூக வலைதள பதிவிடுறாங்களோ அவங்களையெல்லாம் இரவோட இரவாக கணக்கெடுத்து அவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி வந்து நம்மளுடைய தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பாக நிச்சயமா நம்ம கொடுத்தே ஆகணும் தோழர். ஏன்னா நம் மக்களுக்கான இயக்கம் திமுகங்கிறது 75 ஆண்டு காலமாக எத்தனையோ வந்து வெற்றி தோல்விகளையே சந்திச்சிருக்குது. அது ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா இது மக்களுக்கான இயக்கம். என்ன ஆனாலும் இந்த திமுக வந்து களத்துல நிக்கும். அதனால நிச்சயமா அந்த வார் ரூமை முதல்ல வாஷ் பண்ணி விடுங்க தோழர். அந்த வார் ரூம்ல எவெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுறாங்களோ அவங்கள முதல்ல வாஷ் பண்ற வேலையை பார்க்கலாங்க. நன்றி தோழர். உண்மையாவே தோழர் நீங்க சொல்றது சரிதான். இங்க வந்து இங்க ஒரு அன்அபிஷியல் ஐடிங்க இருக்கிற இந்த நண்பர்களை தாண்டி, இங்க இருக்கிற தோழர்களை தாண்டி இவங்க திமுக மேல அவதூறுலாம் பரப்பிட முடியாது. அது நம்ம இங்க அதை நம்ம பேசிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்களை தாண்டிலாம் வந்து இங்க சோசியல் மீடியால இங்க இருக்கிற ஒரு அன்அபிஷியலா இருக்கிற திமுக பற்றாளர்களை தாண்டி இங்க இருக்கிறவங்க எவனும் வந்து போய் பரப்பிட முடியாது. ஆனா இங்க இன்னைக்கு பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா தோழர், இவனுங்க வந்து அது வந்து நீங்க குற்றம் எப்படி சொல்றது, ஒரு ஒரு கருணைன்னு ஒண்ணு வேணும் இல்லைங்க. இப்படி ஒரு விஷயத்த பாக்கலைங்க. இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி ஒரு கருணையற்ற, ஏன்னா இங்க இருக்கிறவன் விஜய்க்கு நீங்க நிறைய வீடியோ பாருங்க. நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், விஜய் நான் பார்க்க வரேன் இப்படின்னு அந்த குழந்தைகள் ஆசைப்பட்டதுனால அந்த பெற்றோர்கள் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சினிமா மோகத்துல உங்க குழந்தைகள் ஆசைப்பட்டா கூட இந்த மாதிரி நடிகரை பார்க்கறதுக்கு பெற்றோர்கள் கூட கூட்டிட்டு போகாதீங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இத்தனை குழந்தைகள் இறந்தது ஒரு கட்சி கூட்டத்துல, இத்தனை குழந்தைகள் இறந்தது ஒரு ஸ்டாம்பீட்ல வந்து வேதனையா இருக்குங்க. எப்படியாப்பட்ட வேதனைன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு தனக்கு அந்த குழந்தைக்கு ஒரு
புரதச்சத்தோ இல்ல ஒரு ஒரு அயன் சத்தோ எதுவுமே குறைஞ்சி உடம்பு ஒல்லியாலாம் இருக்கக்கூடாது, சத்தா ஒரு குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்னு அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு பாடுபட்டுட்டு இருக்கும்போது அனாமத்தா அந்த குழந்தைங்க செத்து போகும்போது வலிக்குது. அது பார்க்கும்போது நம்மளுக்கு கொதிக்குது. அப்ப என்னன்னா இந்த மாதிரி நம்ம நம்ம முழு முக்கிய வேலையா வந்து உங்க வீட்டு பக்கத்துல, என் வீட்டு பக்கத்துல, அக்கம் பக்கத்துல சுத்தி இருக்கிற இங்க இருக்கிற எல்லா ஊர்ல இருக்கிறவங்க இங்க இருப்பீங்க. சொல்லுங்க, இப்ப உங்க வீட்டு பக்கத்துல யாராவது சொல்லுங்க, இதோ பாரு சினிமால நடிகனை பாக்குறியா, டிவில பாரு, அவ்வளவுதான். அதை தாண்டி அவன் அங்க வரான் இங்க வரான்னு குடும்பத்தோட ஓடி போய் இந்த குழந்தைங்கள்ட்ட நான் அவரை கண்ணால காமிச்சிடுறேன், இல்ல உங்களுக்கு அந்த நடிகரை கண்ணால கூட அப்பாயின்மெண்ட் வாங்கி ட்ரை பண்ணி வீட்டுல போய் தனியா கூட பாருங்க. இந்த கூட்டத்துல கொண்டு போய் இந்த மாதிரி இது பண்ணி அப்பாவி பிள்ளைகளை எதிர்காலத்தை பலி கொடுக்காதீங்க. அந்த உயிர் ஏன் செத்தோன்னு கூட தெரியாம சுத்தி போயிருக்கு. அடுத்து ஈரோடு ஈரோடு இது சீவன் சென்னை சென்னை வந்துட்டாருங்க அவரு இரியா நான் ஒன்னே முதலமைச்சர் கனிமொழி வந்து இரியா சபா அவங்க நான் இந்த கனிமொழி தோழர் அவங்கள்ட்ட மட்டும் ஒன்னே ஒன்று சொன்னீங்க, முடிஞ்சா நீங்க எனக்கு நான் இப்பதான் உங்க பயோ பார்த்தேன், தூய்மை பணியாளர் நல வாரியத்துல இருக்காங்க இருக்கீங்க. ஆனா இவங்க வந்துட்டு போற ஒவ்வொரு ரேலியும் சரி, அங்க அதிகமா ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது வந்து ரொம்ப கஷ்டப்படுறது வந்து தூய்மை பணியாளர்கள் தான். இவங்க போயிட்டு வர்ற இடம் வந்து ஏதோ ரயாட் நடந்த இடம் போல, கலவரம் நடந்த இடம் போல இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவையா இவங்க விட்டுட்டு போன செருப்பெல்லாம் அள்ளிட்டு ஏங்க ஒரு தடவைனா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவையும் வர்றப்ப அவங்க உள்ள தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த அவங்க இதை காம்பவுண்டை உடச்சி போட்டு போயிடுறான், செருப்பை தூக்கி போட்டு போயிடுறான், பத்த வச்சு விட்டு போயிடுறான், பேனரை கிழிச்சு ரோட்ல போட்டு போயிடுறான், கல் எடுத்து உடச்சி விட்டு போயிடுறான். அவங்களுக்கு என்னங்க தலையெடுத்தாங்க. இவன் இவன் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் போவான். அங்க உள்ள தூய்மை பணியாளர்கள் வந்து இவங்க விட்டுட்டு போற செருப்பை எடுத்து அப்புறப்படுத்தணும். இது தயவுசெய்து நீங்க உங்க சார்பா ஏதாச்சும் கம்ப்ளைண்டோ ஏதாச்சும் கோர்ட்ல வந்து வழக்கு தொடுத்துக்க முடிஞ்சா கூட தயவுசெய்து தொடுத்துருங்க. இவன் வந்தானா எங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. நிச்சயமாக தோழர், கண்டிப்பாங்க. அவர் சென்னை வந்துட்டாரு பந்தர் இது அவன் கிடக்குறாங்க, அவன் எங்க போனாலும் இல்ல என்ன அதுதான் சொல்றேன், இருப்பான். அவர் சென்னைக்கு வராரு, முதலமைச்சர் சென்னையில இருந்து கரூருக்கு கிளம்புறாரு. ஓகே ஓகே ஈரோடு ஈரோடு ஜீவன் பிரசாத் பேசியிருக்கேன். நீங்க பேசுங்க, ஈரோடு ஜீவன் பேசுறேன். வணக்கம் ப்ரோ, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலா இப்ப என்னன்னா, இவங்க வந்து ஒரு மாநாடும் நடத்துறதுக்கு, அதாவது இவர் பரப்புரை போறதுக்கு வந்து நம்ம அரசு சார்பில் இவங்களுக்கு வந்து ஒரு இது பிளான் பண்ணி தரணுமாமா. ஒரு நியூஸ் சேனல்ல ஒருத்தர் வந்து ஆக்சுவலா பேட்டி கொடுத்துருக்காரு. அரசு சார்பில் வந்து இவங்களுக்கு நம்ம ஒரு பிளான் போட்டு கொடுக்கணும், இவங்க போறதுக்கு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரு கொஞ்சம் கூட ஒரே நிமிஷம் விஜய் ட்வீட் போட்டிருக்காரு, அது மட்டும் கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இல்ல அது நீங்க பேசுங்க, நம்ம படிச்சுக்கோ. என்னங்க பேச போறாங்க, நீங்க பேசுங்க. இத்தனை பேர் இறந்திருக்காங்க, இதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்கும்போது கூட அவர் வந்து இதை வந்து அரசு முன்னெடுத்து பண்ணணும். விஜய் இங்க போறாரு, இதுக்கு தகுந்த மாதிரி இந்த கூட்டத்தை இங்க இப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு டைமும் அரசு எடுத்து பண்ணணும். ஏதோ இவரு கவர்மெண்ட் வந்து இவருக்கு இது பண்ற மாதிரி அவர் வந்து பேசி சொல்லியிருக்காரு. அதாவது இவங்களுக்கு கொள்கை தான் இல்லைன்றத பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் கூட சுய அறிவு கூட இல்லாம இருக்காங்கன்ற போது ரொம்பவே இதா இருக்கு. ஏன்னா இறந்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்க, ஒரு 8 குழந்தைங்க. அதுங்களுக்கு உலகம்னா என்னன்னே இப்பதான் தெரிய வந்திருக்கும். ஒரு நடிகர் வரான், அவனை பார்க்க போறாங்க அப்படின்றத தாண்டி எப்படி சொல்றது, ஒரு இப்பதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு குவார்டர்லி லீவ்லாம் ஆரம்பிச்சிருக்கும். அவங்க எப்படி சொல்றது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கண்ணுல இருந்து அப்படியே தண்ணியா தான் வருது. ஆனா அவன் எதுவுமே ஒரு வழிவர்த்தம் கூட இல்லாம பிரஸ் பீப்புள்ஸ கூட சந்திக்காம அவன் பாட்டுக்கு அப்படியே அந்த கார்ல ஹாயா போறான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா கேட்டு போயிருக்கான். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது இன்னுமே ரொம்ப கடுப்பாதான் ஆகுது. இதுக்கு கண்டிப்பா ஒரு பதில் சொல்லியே ஆகணும். சொல்லுவாரா என்னன்றது கூட இப்ப சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே அவன் தலைமறைவானாலும் ஆயிடுவான். அந்த நிலைமையில தான் அவன் இருக்கும். ஆல்ரெடி போயிட்டான், ஒரு ட்வீட் மட்டும் போட்டுட்டு அவ்வளவுதான். அதுதான் ப்ரோ, இல்ல ப்ரோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சமாவது ஏதாவது ஒரு வழிவர்த்தம், ஒரு இரங்கல் செய்தி கண்டதுக்குன்னு ட்விட்டர்ல அதுல இதுலன்னு அறிக்கை விடுறாங்களே, ஒரு இரங்கல் செய்தி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு விட்டுருந்தா கூட எப்படி சொல்றது, யாராவது ஏதாவது கொஞ்சம் இது இருந்திருக்கும். ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இந்நேரம் யோசிச்சு பாருங்க, போய் சாப்பிட்டா நேரம் படுத்தே தூங்கி இருப்பான். ஆனா நம்ம முதல்வர் பாத்தீங்கன்னா இங்க கிளம்பி வராரு.
நான் பேசணும்னு ஆசை இல்லாதான் எனக்கு அடுத்து இன்னும் பேச்சும் வரணும். ஓகே ஓகே தோழர். அடுத்து ஒரு கிருஷ்ணா, நீங்க பேசு. கிருஷ்ணா தோழர் நீங்க வணக்கம். பேசுங்க. பேசுங்க தோழர். இந்த ட்விட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மனிதாபிமானம் இல்ல. அந்த ட்விட்ல வந்து ஒரு சும்மா ட்விட்டு போடணுமே அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டு, அப்படியே போன மாரி இருக்கு இந்த ட்விட்டு. ஆக்சுவலா நான் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பாட்ல இருந்தேன் கரூர்ல. ஆக்சுவலா நான் ஈரோடு. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். கலெக்ஷனுக்காக கரூர் போயிருந்தேன். ஸ்பாட்ல நான் வந்து மீட்டிங் இல்ல. இந்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் நானு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு நிர்வாகிகள் இல்ல, யாரும் இல்ல. நம்ம கழக உறுப்பினர்கள் செந்தில் பாலாஜி அண்ணா இருந்தாப்படி, மத்தவங்க எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஒரு 8:30 வரைக்கும் அந்த 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 நிகழ்வுல இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ரொம்ப ஒரு அது எப்படி பேசுறதுன்னே தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல கூட நான் பேசியிருந்தேன் இத பத்தி. அந்த அந்த டைமிங்லயே நான் கரெக்ட்டா இன்னொருத்தர் தோழர் கேட்டிருந்தாருன்னா, நான் டக்குன்னு போட்டிருந்தேன் ஸ்பாட்ல இருந்தனால. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான நிகழ்வு தோழர் அது. ஆனா, அங்க ஒரு பொறுப்பாளர் யாரும் இல்ல. அத ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துட்டு போறவங்க, அது நடுவுல கூட பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசல்னு சொல்றாங்க. அவ்வளோ கூட்ட நெரிசல் அந்த இடத்துல இருந்தாலும் போலீஸ் அவ்வளோ அவ்வளோ அங்க போலீஸ் அவ்வளோ இருந்தாங்க. இவங்க இவங்க ஒரு புரொபகேட்டா பண்றது என்னன்னா, போலீஸே இல்ல அப்படிங்கிற மாரி இப்போ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 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 இந்த நம்ம பேசிட்டு இருக்கிற சமயத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஐ சப்போர்ட் விஜய்ன்னா ட்ரெண்டிங் மீன்ஸ் அவங்க அன்ஆத்தரைஸ்டு ஐடி விங் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க பண்றது. ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல இது. ஒரு தற்குறித்தனம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஒரு அரசியல் ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தோட விளைவு இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறது. கிருஷ்ணா ப்ரோ, இந்த கீழ சொல்லுங்க. இருக்க லிஸ்னஸும் இதே ஒரு எல்லாரும் நிமிஷம் கொஞ்சம் பேந்தர். இப்ப ஒரு நிமிஷம் விஜய் வீட்டுக்கு வந்து போலீஸ் போதான். ஒரே நிமிஷம். விஜய் வீட்டுக்கு வந்து போலீஸ் போதான். ஓகே 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 ப்ரோ. அதுதான் ஓகே. இப்ப கீழ இருக்க லிசனர்ஸ் எல்லாரும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப கிருஷ்ணா ப்ரோ சொன்ன மாதிரிதான் இங்க நடந்துட்டு இருக்கு. மதன் கௌரி முத கொண்டு பேசுறது மத்த கேக்குதா? எல்லாருமே, நான் பேச கேக்குதா? மதன் கௌரி கேக்குது முத கொண்டு கேக்குது. எல்லாருமே வந்து என்ன சொல்றானுங்கன்னா, இந்த மாதிரி வந்து அரசியல் வந்து வேண்டாம், இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து திட்டமிட்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் லாஜிக் யோசிச்சு பாருங்க. 5 மணி நேரமா உருண்டுகிட்டு வந்த இந்த பொறுக்கி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததும் 5வது நிமிஷம் இங்க சென்னையில இருக்கான். எப்படி போனா? எப்படிங்க ஓடனா? காலையில இருந்து இவ்வளவு நேரம் வந்து பொறுமையா உருட்டிட்டு வந்த நாயி இப்ப உடனே வந்து வேகமா போக முடிஞ்சது எப்படி? இப்ப இவன் வந்து மத்தவங்கள சொல்றானா திட்டமிட்டு கொலை பண்ணாங்கன்னு? இவன் எவ்வளவு திருட்டு நாயி, எவ்வளவு அழகா ஓடி இருக்கான். இன்னொன்னு பேந்தர், இவனுங்க பர்மிஷன் கேட்டானுங்களா லைட் ஹவுஸ் ரவுண்ட் ஆனா, அதோட நம்ம கொடுத்த ரவுண்ட் ஆனா வந்து இதோட பெரிய ஏரியா. இவனுக்கு கேட்டிருந்த இடத்துல வந்து கொடுத்துருந்தோம்னா இன்னும் படி எண்ணிக்கை வந்து இன்னும் ரொம்ப அதிகமாயிருக்கும். ஓகே, புது ஆட்கள் பேசிட்டோம். அடுத்து மோகன் மோகன் பேசிருக்கேன். முந்தசிர் ப்ரோ, உதயகுமார் விஜயகுமார்னு யாரோ ரிப்போர்ட் சன் டிவி ரிப்போர்ட்டர் போல. நாட்டோட முதலமைச்சர் தன்னோட எப்படி இருக்கணுங்கிறத வழி நடத்திட்டு வர்றாரு ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும். இந்த நேரத்துல மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது ஒரு டிராஜடி, இது மாதிரி ஒரு நிகழக்கூட சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிறத உடனடியா தலைமை செயலகத்துக்கு போய் அரசு அதிகாரிகளோட கலந்து ஆலோசிச்சு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை அதிக உதவி அறிவிச்சதோட நிக்காம உடனடியா ஒரு 11:30க்கு ஆழ்வார்பேட்டை வீட்டுல இருந்து கிளம்ப போறாரு. தனி விமானத்துல திருச்சி ஏர்போர்ட் வந்து கார் மூலம் கரூர் வர போறாரு. 2 மணிக்கு கரூர் வந்துடுவாரு. பாதிக்கப்பட்டவங்களை வந்து சந்திச்சு ஆறுதல் கூற போறாரு. இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் போலீஸ் ஏற்கனவே அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம நிறைய இடத்துல வேண்டாம் அப்படின்னு தவிர்த்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆர்கனைசிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான டெவலப்மெண்ட் அரசியல் கிடையாது அவங்கள்ட்ட. புதுசா வந்தவங்க, அரசியல் மயமாக்கப்படாத தொண்டர்கள், அந்த அவரோட ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்காம அரச குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நடந்ததை பார்த்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவரோட ரசிகர்கள் பாதி பேரும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஹோஸ்ட் ஓகே பேசுங்க. ஓகே ஓகே நன்றி நன்றி. ஆந்தை அடுத்து பேசுறீங்க. ஆந்தையா மோகனா? மோகன் பேசிட்டு, மோகன், ஆந்தை, அதுக்கப்புறம் அஜித். ஹோஸ்ட் சொல்லுங்க. ஹோஸ்ட் உங்க தான் கூப்பிடுறாரு. ஒரே நிமிஷம். இது பிளாந்தர் இப்போ இந்த ட்ராக்கர் சைடுலாம் இருக்குல்ல, அவனுங்க எல்லாருமே ஸ்டாண்ட் வித் விஜய், ஜெகதீஷ் அட்டாக் பண்ணி இதை போட்டுட்டு இருக்கானுங்க. இவனுங்க எவ்வளவு ஒரு காசு கொடுத்தா அவனுக்கு என்ன வேணா பண்ணுவானுங்க போல. அவங்களை அதை கண்டுக்காத விடு சார். சபா அவனுங்களே அம்பலமாயிடுவானுங்க. சபா அவனுங்களே அந்த அம்பலமானுங்க. நடு காங்கிரஸ்ல ரோட்ல நிக்க இரு போறானுங்க. ஒரு நிமிஷம் இரு மோகன் ஒரு நீங்க நிமிஷம் பேசுங்க. ஒரு நிமிஷம் மதன் நிமிஷம் கௌரின்னு ஒரு ஒரு நிமிஷம் போட்டிருக்கிறான். இருங்க இருங்க. அவங்கெல்லாம் கூட காசுக்கு மாரடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த காங்கிரஸ்ல ஒரு கருங்காலி கூட்டம் ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த சுபத்ரா, அது போட்டிருக்க ட்விட்டு அதை விட கேவலமாக்குதுங்க. இவ்வளோத்துலயும் அரசாங்கத்துல கொண்டு ஒரு நொட்டுது அப்படின்னா இதுக்கெல்லாம் எவ்வளவு என்னதான் பொச்சரிப்பா இருக்கும். நான் அந்த வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, பேச மாட்டேன் எப்பயும். ஆனா இன்னைக்கு எனக்கு எல்லை மீறி போகுது. இல்ல அந்த ட்வீட்டை பார்த்தேன். அவங்க கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு கூட்டமா இருக்குது. ஏங்க நீங்க சத்தியமா சொல்றேன், இவனுக்கு ரொம்ப ஆர்எஸ்எஸ் விட ஆபத்தானவனுங்க. அந்த விஜய் போட்டிருக்க ட்விட்டு கீழே போய் பாருங்க. எல்லாருமே கணேஷ் ப்ரோ, இந்த சுபத்ரா தேவி, இந்த ஊடக நாய்கள், இவனுங்க எல்லாருமே திமுக 2021 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து எங்கேயாச்சும் ஒரு பணம் விழாதா, அந்த பணத்தை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியாதா அப்படின்னு கொத்தி திங்கிற கழுகு பிணந்தின்னி நாய்கள் தான் இவனுங்க. இந்த இவனுங்க எப்பதான் ஒரு பணம் விழுன்னு காத்துட்டு இருக்கானுங்க. இந்த தேவேந்திரன் பழனிசாமி தெரியுமா, ஊடகவியலாளர், யூடியூப்ல பேட்டி எடுக்கிறவன். அவன் இந்த கரூர்ல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தலைவர் நடத்தின இருங்க கரூர் கணேசனை மாநாட்டுக்கு நம்ம பேசலாம். அந்த ஸ்பீக்கர் மட்டும் பேசிட்டு அவங்க கீழே போயிட்டு வந்து இருக்கிறவங்க பேசிட்டோம். மோகன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மோகன் பேசிருங்க. ஆந்தை, அதுக்கப்புறம் அஜித். வணக்கம். இப்ப நடந்தது எல்லாத்துக்குமே பொறுப்பு விஜய் தான் ஏத்துக்கணும். ஆனா அவர் ஹாயா இங்க ரீச் ஆயிட்டாரு. இப்போ இவர் என்ன சொல்லுவாரு? எல்லாம் பாடி எல்லாம் இங்க பனையூர் கொண்டு வான்னு சொல்லுவாரா? இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு? ஏன் இப்படி இந்த மாதிரியான அரசியல் இப்படி தேவையா அவருக்கு? பேசுறீங்களா? இல்ல பேசிட்டேன். நான் கேட்டு இருக்காட்டி இன்னும் மழை ட்வீட்ஸ் எல்லாம் பாட்டுருக்காட்டி ஏதாச்சு. ஓகே, அடுத்தவங்களுக்கு நீங்க பேசுறீங்க. ஆனா இந்த இதுல இறந்த குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட் இன் பீஸ், ரொம்ப ஆழ்ந்த இரங்கல்கள். மனசே கேட்க மாட்டேங்குது. ஒரு கூட்டம் இங்க நடக்கும்போதும் ராக்கெட் சொன்ன மாதிரி செருப்பு கும்பல் கும்பலா விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க அந்த நடந்து முடிஞ்ச பிக்சர்ஸ பார்த்தோம்னாலே செருப்பு நிறைய இருக்கும். ஒருத்தவங்க செருப்பை விட்டுட்டு ஓடுறாங்கன்னா, உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில தான் அந்த மாதிரி செருப்பை விட்டுட்டு ஓடுற மாதிரி மூர்ச்சை ஆயிட்டாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஸ்டாம்பிட் சிச்சுவேஷன்ல தான் செருப்பை விட்டுட்டு போவாங்க. இது இந்த கூட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் நடக்குதுன்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. ஒரு கூட்டத்திலயும் உயிர் தப்பிச்சு தான் போயிருக்காங்க. அந்த அளவுக்கு குவியல் குவியலா செருப்பு இருக்கிற ஒரு போட்டோலயும் நீங்க பாத்தீங்கன்னா குவியல் குவியலா செருப்பு இருக்கும். இது இட் இஸ் அ சைன். இத முதல்லயே நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் நிறைய இடத்துல பர்மிஷன் கொடுக்காம பார்த்து பார்த்து இந்த டைம்க்கு வாங்க, இத்தனை பேர் தான் கூடணும், இவ்வளோ பேர் தான் வரணும்னு இது ரூல்ஸ் கண்டிஷன்ஸ் போட்டு சொல்றாங்க. குழந்தைங்கள எதுக்கு கூட்டிட்டு போகணும் இந்த இடத்துக்கு? மனசே ஆற மாட்டேங்குது. அந்த புள்ளைலாம், இந்த பச்சை புள்ளையெல்லாம் காவு கொடுக்கணுமா? இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. நமக்கு தெரியறத விட அவனுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அந்த எச்ச பொறுக்கி நாய்க்கு கண்டிப்பா நிறைய சொல்லியிருப்பாங்க போற வழியில. அந்த எச்ச நாயால நின்னு திரும்பி கேமராவை பார்த்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட சொல்ல முடியாதா? அத்தனை குடும்பங்க, அத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. இவனை பார்க்கணும்னு துடிக்க துடிக்க வந்தவங்க தானே அவங்க. எவ்வளோ நேரம் வெயில்ல நின்னு இன்னைக்கு நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணி பார்க்கணும் தானே அங்க நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு ஆள் கூட ஒரு ஃபேக்கு காய்ச்சி நின்னு பதில் சொல்லிட்டு போவாங்க. அப்படி என்னங்க பின்னங்கால் புடனில அடிக்கிற மாதிரி தெறிக்க தெறிக்க ஓடுறான் அவன். பார்க்க பார்க்க வயிறெல்லாம் பத்தி எரியுது. நம்ம வீட்ல ஒரு ஆள் இப்படி செத்து போயிருந்தாங்கன்னா எப்படிங்க இருக்கும்? இந்த மாதிரி லூஸ் எல்லாம் நம்பி நீங்க எல்லாம் போறீங்களா கட்சி தலைவன? இந்த ஐசா போட்டு விஜய்னு போட்டிருக்க ஒரு நாயமும் பிளாக் பண்ணிருங்க. தயவு செஞ்சு அவங்க கூட சேர்ந்து என்கேஜ் பண்ணாதீங்க. எரிச்ச மயிரா வருது இவனுங்க போடுற ட்வீட் எல்லாம் பார்த்தா. ரத்தம் கொதிக்குது. அடுத்து அஜித் முடிச்சிட்டீங்களா?
முடிச்சிட்டேன். அஜித் எனக்கு கைஸ் ஆக்சுவலி மைக் தந்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த விஷயத்த இவனுங்க நேக்கா இவங்களோட அந்த சோஷியல் மீடியா பவரை வச்சு, இவனுக்கு வச்சுக்கிற அந்த ஃபேக் ஐடி, அந்த மாஃபியா ஐடிலாம் வச்சு கவர்மெண்ட் மேல ஒரு பிளாக் மார்க் இது பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் விஜய்க்கு வந்து இது காரணம் இல்லை, கவர்மெண்ட் தான் காரணம் சொல்ற எல்லா நாயங்களையும் நல்லா நோட் பண்ணிக்கங்க. அது எல்லாமே வந்து இவனோட மாஃபியா ஐடி தான். இவனுங்க இது இப்ப கிடையாது, 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏங்க இப்ப ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து இவனுக்கு கேட்கறானுங்க, அதை விட பெரிய இடம் தான் கொடுத்துருக்கானுங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஓகேங்களா? இதை விட இவனுக்கு என்ன பண்ணணும்? இது கவர்மெண்ட் மேல தூக்கி பழிய போட்டுன்னு இருக்கானுங்க. இந்த நடந்த எல்லா விபத்துக்கும், அத்தனை சின்ன பசங்க உயிருக்கும், அந்த 6 குழந்தைங்க உயிருக்கும் விஜய் பதில் சொல்லியே ஆகணும். இவனுக்கு எப்படி சொல்றது? இவனுங்க சைக்கோ தனத்துக்கு ஒரு அளவில்லாம போயிட்டு இருக்கு. அவன் இவன் பதறிட்டு இருக்கானா, இத்தனை குழந்தை இறந்திருக்காங்க, இத்தனை உயிர் போயிருக்கு, எத்தனை பேர் இன்னும் ஏதோ போது, அவன் வேண்டிட்டு இருக்கான். இந்த சைக்கோ நாய்ங்க இதுல கூட வந்து எச்சத்தனமான இது பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல விஜய் இதுக்கு காரணம் இல்ல. விஜய் இதுக்கு காரணம்னா அப்ப அந்த நாய் ஏன் வரணும் கூட்டத்துக்கு? இது எப்படி சொல்றதுன்னா, இது மக்கள் மேல எப்படி சொல்றது? மக்களோட அறியாமையா, இல்ல இந்த நாய்ங்க பிளான் பண்ணி இது இத்தனை பேர் கூட்டத்தை கூட்டி நாங்க மாஸ் காட்டுறோம், கூட்டணிக்கு கூப்பிடுறோங்கிற மாதிரி பண்றானுங்களாங்கிறது மாதிரி நினைச்சாலே எரிச்ச மயிரா வருதுங்க எனக்கு.